ஆமாம், கேரளாவில் கேரளாக்கார ஆட்சி செய்கிறான், கர்நாடகாவில் கர்நாடகார ஆட்சி செய்கிறான், தெலுங்கானாவில் தெலுங்குக்கார ஆட்சி செய்கிறான். தமிழ்நாடு மட்டும் என்னடா பாவம் செஞ்சது? அவன் வந்து கூறு போட்டுக்கிறதுக்கு ஏன் இங்கே தமிழ் ஆட்சி செய்யக்கூடாதா? ஆரியன் துடிக்கிறீங்க, திராவிட 50 வருஷமா ஆட்சி செஞ்சு மண்ணாக்கி வச்சிருக்கிறான். சொந்த நிலத்திலே தமிழை ஆட்சி செய்ய முடியல. ஏண்டா அப்படின்னா தமிழங்கிட்ட ஒற்றுமை இல்லை. சில பேர் ஆரியங்கிட்ட 1200 போய் ஓட்ட வைக்கிறான். சில பேர் திராவிடங்கிட்ட கொலுசுக்கு மெட்டி ஒலிக்கு இந்த கோட்டருக்கு அரை கட்டிங்கு ஓட்ட வைக்கிறான். தமிழங்கிட்ட ஒற்றுமை இல்லை. கேரளாக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்கு, தெலுங்குக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்கு, கர்நாடகாரனுக்கு கூட ஒற்றுமை இருக்குது. தமிழங்கிட்ட ஒற்றுமை இல்லைடா. அதனால தான் சின்ன பின்னா சிக்கு நூறா செதஞ்சி கிடக்கிறாங்க கண்ணாடி போல. உண்மையா தமிழன்னு சொல்லிக்கிட்டு சில சமூக கட்சிகள் தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆரியங்கிட்டையும் திராவிடங்கிட்டையும் கூட்டணி பெட்டி வாங்கிட்டு தமிழர் நலத்தையும் தமிழர் வளத்தையும் பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? உலகத்தில் மட்டும் இல்லைப்பா ராஜா, இந்தியாவில் மட்டும் இல்லை. இந்தியாவில் எவனும் கிடையாது அரசியல் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது அரசியல் சூப்பர் ஸ்டார். உலகத்திலேயே அரசியல் சூப்பர் ஸ்டார் எவனும் கிடையாது. ஒருத்தன் இருக்கிறான், செந்தமிழ் சீமான். செந்தமிழ் சீமானையும் தமிழ் தேசியத்தையும் விமர்சி சில பேர் வீடியோ போடுறானுங்க. ஏண்டா பாடுகளை ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு விலை போயிட்டாரா? தமிழர்களை அடமானம் வச்சிட்டாரா? 16 வருஷம் மக்களோட தாண்ட கூட்டணி, ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார். மரங்களுக்கும் ஆடு மாடுக்கு மாநாடு போட்டால் உங்களுக்கு கேவலமாக தெரியுதாடா? எவனும் பால் குடிக்காதீங்கடா பச்சோந்தி நாய்களை, பச்சோந்திகளை. தமிழ் தேசியத்தை விமர்சிப்பவன் தன்னுடைய தாயை கூட்டி கொடுப்பவன் என்றுதான் நான் நினைப்பேன். என் நிலத்திலே அண்டி பிழைக்க வந்த நாய்கள் எங்களை விமர்சித்து கொண்டு எங்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு இங்கே இருக்கிறாங்க. அந்த நாய்களுக்காக தான் இந்த பதிவு.